அண்ணே இந்த கிளம்பிட்டோண்ணே. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நாங்க கிளம்பிட்டோம். என்ன உங்களுக்கு ரெஸ்டா? அடுத்த டீம் வரப்போகுதா? ஏய் வாய் வச்சின்னு சும்மா ரெண்டி. இல்ல நீங்க பயப்படாதீங்க. எங்க ஆளுங்க யாரும் இனிமேல் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. இது எங்க அண்ணன் கோவிந்தனோட உத்தரவு. ஐயா, அம்மா, நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நாங்க படிக்காதவங்க தான். எங்க பேச்சும் நடவடிக்கையும் ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கும். நீங்க யாரும் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. பாப்பா, வாய் பேச முடியாது பாப்பா, எங்களை மன்னிச்சிடுமா. எங்க தொழில் அப்படி இருந்தாதான் பணத்தை வசூல் பண்ண முடியும். எங்களுக்கும் குழந்தை குட்டி குடும்பம்லாம் இருக்கு. நாங்களும் நல்லவங்க தான். நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வரோம்னு சொல்லாதடா, போறோம்னு சொல்லு. இவங்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. என்னடா பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டியா? என்ன எல்லாம் முடிஞ்சது, ஓவர். என்ன உங்க முதலாளி ஃபோன் பண்ணானா? அதான் அவசர அவசரமா எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? நீங்க மட்டும் கிளம்பாம இருந்திருந்தீங்க நடக்கிறதே வேற. உன் முதலாளிக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டி இருந்திருக்கோம். அதெல்லாம் வேணாம், எங்களை மன்னிச்சிருப்பா. மன்னிக்கிறவன் தான் மனுஷன். சரி சரி மன்னிச்சிட்டேன், கிளம்புங்க. டேய் வாங்கடா. அப்பாடா விட்டது தொல்லை. சரவணா, எப்படி நீ கோவிந்தனோட பணத்தை செட்டில் பண்ண? இந்த தடவை யார்கிட்ட நீ வட்டிக்கு கடன் வாங்கின? அக்கா, ஒரு வாட்டி செஞ்ச தப்ப இன்னொரு வாட்டி செய்யறதுக்கு நான் என்ன முட்டாளா? அப்ப இந்த தடவை வட்டிக்கு வாங்கலையா? சும்மாவே கொடுத்துட்டாங்களா வட்டி இல்லாம? யாரா அது? நான் கோவிந்தனுக்கு ஒரு பைசா கூட தரல. உன் ஆளுங்க வீட்டை விட்டு போலனா தீ குளிப்பேன்னு மிரட்டினேன், அவ்வளவுதான். ஏய் சரவணா, எதுக்குடா அப்படிலாம் சொன்ன? அப்படி சொன்னதுனாலதான் அந்த கோவிந்த ஆடி போய் அவ ஆளுங்களை வாபஸ் வாங்கி இருக்கிறான். ஆனாலும் சரவணா, நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது. அட போக்கா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ச்சி வைத்து தான் சரியா இருக்கும். சரவணா, சப்போஸ் அவங்க போகாம வந்திருந்தா நீ நிஜமாவே தீ குளிச்சிருப்பியா? ஏய் அம்மா பாருமா, விட்டா இவளே கரசின் ஊத்துவா போல் இருக்கு. சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எப்படியா அவங்க ஒளிஞ்சாங்க, சந்தோஷப்படுங்க. முதல்ல அவங்க இருந்த இடத்த நம்ம எல்லாருமே சேர்ந்து களி பண்ணும். வாங்க. வா வாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை பத்ரி. பாரதிய கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷம் சம்மதிச்சிட்டான். பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லா விஷயமும் பிசினஸா தான் தெரியுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. ஆமா, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன்டா சுத்தி வலிக்கிற? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. சொல்றேன், ஆனா கொஞ்சம் மோசமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவேன், பரவாயில்லையா? மேட்டருக்கு வாடா. நீ என்னடா தெரிஞ்சுதான் பேசுறியா? ஒரு அயோக்கிய பிள்ளையா பத்துட்டு ஏன் சந்தோஷ் என்னவோ பாரதிய கல்யாணம் பண்ணிக்கு சம்மதிச்சிட்டான் அப்படின்னு பெருமையா சொல்றியே, வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? பிள்ளைய பத்துட்டா என்ன வேணா பேசலாமா? மனுஷனாடா நீ, ஒரு மனுஷனா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துற? பின்ன என்னடா, பாரதிய உங்ககிட்ட வந்து சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்ன மாதிரி பேசுறேன். மாசம் ஒரு ரிசப்ஷனிஸ்ட மாத்திர சந்தோஷ பாரதி கல்யாணம் பண்ணிப்பாளா? நீயே சொல்லு. ஏண்டா, நீ தானே ஐடியா கொடுத்த?
நீ இப்ப மாத்தி பேசுற? பாரதி உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குங்கிற எண்ணத்துல சொன்னேன். உடனே மருமகளா வந்துருவாளா? சரி, இப்ப பாரதி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாளா மாட்டாளா? அதான் சொல்றா. இது நியாயமான கேள்வி. பாரதி குடும்பம் ஏதோ கஷ்டத்துல இருக்கு. அவளுக்கு பின்னாடி 2 பெண்கள் இருக்காங்க. நீ அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவ. வயசு கோளாறுல இந்த பையன் சந்தோஷ் பண்ண தப்புகளை பாரதி பெருசா எடுத்துக்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அவ குடும்பத்துக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிற எண்ணத்துல இந்த பிளான் பண்ணினேன். பிளான் பண்ணினா போதுமா? ஒர்க் அவுட் ஆக வேண்டாம்? ஒர்க் அவுட் ஆகுமா? நேரடியா பாரதியை கிட்ட போச்சு. நேரடியா பேசலாங்கிறது நியாயம். ஆனா பாரதி கிட்ட இல்ல, அவளை பெத்தவங்க கிட்ட. புதுரு போடாதரா, தெளிவா சொல்றா. ஏய், பாரதி ரொம்ப நல்ல பொண்ணுடா. பெத்தவங்க பேச்சுக்கு ஒத்து போவா. பெத்தவங்களுக்காக பர்சனல் மேட்டரை கூட விட்டு கொடுப்பா. அதனால நாம நேரடியா பெத்தவங்க கிட்டே பேசலாம். பத்ரி, பர்சனல் மேட்டர்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த பாரதிக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாய மூடுறா. இப்படி இஷ்டத்துக்கு ஏதாவது பேசினேன் பாரதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஏன்டா பர்சனலா எடுத்துக்கிற? டு பி ஆன் தி சேஃப் சைடு அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஜாடையா விசாரியா? ஐயோ, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? அப்படி இல்லடா பத்ரி. இந்த காலத்துல லவ் அஃபேர்லாம் சர்வ சாதாரணமா போச்சு இல்லையா? நம்ம காலம் மாதிரியா? ப்ளீஸ் விசாரிடா. சே, அத மாதிரி எந்த சிம்டமும் பாரதி கிட்ட இல்ல. நீ என்ன நம்பலாம். சிம்டம்ஸ்னா? சிதம்பரம், காதலிக்கிற பெண்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கு. அதாவது நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற எதையோ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கண்கள் அப்படியே அலபாயும். இந்த செல்போன் எடுத்து காதுல வச்சுக்கிட்டு அதை வெளியில தெரியாதபடியே தலைமுடியை பிரிச்சு விட்டுக்கிட்டு உதடே அசையாம குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா முகத்துல மாத்திரம் பலவிதமான பாவங்கள் மாறி மாறி வரும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். இப்போ நீ என்ன சொல்ல வர? பாரதிக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம்ங்கறியா? உலகத்துல இருக்கிற எல்லாரையும் உன் பிள்ளை சந்தோஷ் மாதிரியே நீ பாக்குற. அது தப்பு. பாரதி கிட்ட காதலும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா அவ என்கிட்ட சொல்லியிருப்பா. நாங்க 2 பேரும் அவளை க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸ், யூ நோ. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குடா. எப்படியாவது நீ பாரதியோட பேரண்ட்ஸை சம்மதிக்க வச்சுட்டேன்னு வச்சுக்க, அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லடா. இந்த பத்ரி எதுக்குடா இருக்கான்? யூ டோன்ட் வரி. நாள் குறிக்கிறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம். ஓகே? ஓகேடா. சந்தோஷ், தப்பு பண்ற, ரொம்ப தப்பு பண்றடா. என்ன சித்தாப்ஸ் புரியலையே? எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுங்க அழிஞ்சு மண்ணோட மண்ணா போனதெல்லாம் பொம்பளைங்க மேல இருக்கிற ஆசையில தான். நீ இது வரைக்கும் சரியா தான் இருந்த. இப்ப பாரதி மேல இருக்கிற ஆசை உனக்கு காதலா மாறிடுச்சுல்ல? நான் வந்து பாரதி காதலிக்கிறேனா? இங்க அரஞ்சா அந்த பாரதி விட்டுட்டுமா? இந்த கிணத்துல அரைஞ்சிட்ட, இந்த கிணத்துல ஆறு அப்படின்னு விட்டுட்டுமா? சித்தா ஆம்பளை கோவம் இருக்கும்ல, வழி வாங்குற வெறி இருக்கும்ல, விட முடியுமா அவளை? ஆம்பளை கோவம் இருக்கும்ல, வழி வாங்குற வெறி இருக்கும்ல, விட முடியுமா அவளை? அதுக்குதான் இதை செட்டப். டேய், நீ இது வரைக்கும் ஆடின ஆட்டத்தெல்லாம் நிறுத்தி உன்னை செல்லா காசாக்கி வீட்டோட உட்கார வைக்க உங்க அப்பா எடுத்திருக்கிற ட்ரம்ப் கார்டு தான் இந்த பாரதி. சித்தாப்ஸ், எந்த கன்னத்தில் அந்த பாரதியை அரைஞ்சாலோ அதே கன்னத்தில் எனக்கு மொத்தம் கொடுக்கணும், கொடுக்க வைப்ப. எந்த கெஸ்ட் ஹவுஸில் என்னை அவமானப்படுத்தினாலோ அதே கெஸ்ட் ஹவுஸில் அன்னைக்கு தெரிஞ்சுப்பா இந்த சந்தோஷ் யாருன்னு.
அதுக்கப்புறம் அவ தலை கீழே நின்னாலும் சரி தவமே கிடந்தாலும் சரி இங்க வறுக்க முடியாது. வெளியில போடி டேஷ்னு விரட்டிடுவேன். டேய் சந்தோஷ், பாரதியை இவ்வளோ ஈஸியாக பழி வாங்கிட முடியும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன். யூ ஆர் எ ஃபூல். அது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. ஆக்சுவலாக என்ன தெரியுமா நடக்க போகுது? நீ இப்போ சொன்னதுக்கு அப்படியே உல்ட்டாவாக நடக்க போகுது. அவள் எது சொன்னாலும் நீ அதுக்கு ஆமா சாமி போட்டுட்டு தலையாட்டிட்டு இருக்க போற. நீயாவே இருக்க போறதில்ல சந்தோஷ். சிதா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களே. நான் நீங்க வளர்த்தவன் சித்தா சந்தோஷ். மாற மாட்டேன், மாறவும் மாட்டேன். நோ 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 நோ, சும்மா ஒப்புக்கு சொல்லாத. நீ ரொம்ப மாறிட்ட சந்தோஷ். அதுலேயும் பாரதியை காதலிச்ச பிறகு ரொம்ப ரொம்ப மாறிட்ட. நான் தான் பைத்தியக்கார மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்ன கடந்து அடிச்சுக்குதுன்னா நீ எங்கே தப்பிக்கவே முடியாத அளவுக்கு மாட்டிப்பியோன்னு பயத்தில் தான் இப்போ பேசிட்டு. வாய் ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, ஃப்ரீயா இருங்க. சித்தப்ஸ் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்பேன் சித்தப்ஸ், நீங்கள் பயப்படாதீங்க. சரி, அப்போ சித்தப்பா என்ன சொன்னாலும் நீ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவல? யா ஷுவர், வை டவுட் தட். அப்புறம் ஏன்டா அந்த பாரதியை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்ன பிறகு நீ அந்த பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகே சொன்னேன்? இல்லை அது இல்லை சித்தப்ஸ், ஆக்சுவலி அது சித்தி தான் ஏற்கனவே இந்த பாரதி நான் கோயிலில் பார்த்தேன், நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன் அப்படி இப்படிலாம் பேசி டேட் அப்பா கிட்ட ஏதோ சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் என்கிட்ட வந்து பேசணுன்னா என்னால் ஆக்சுவலி மறு வார்த்தை பேச முடியல. யூனோ அவரை பற்றி தெரியல உங்களுக்கு, அதனால ஐ குடன்ட் ஹெல்ப் இட் ஆக்சுவலி. ஒன்றுமே தெரியாத குழந்தை பாரு நீ. ஏய் சந்தோஷ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே மறந்து கூட நீ இது வரைக்கும் யார்கிட்டையும் உண்மையே பேசினதில்லை. அதே மாதிரி இன்னி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்கிட்ட பொய்யே பேசினதில்லை. பட் என்கிட்டயே பொய் பேச ஆரம்பிச்சிட்டல நீ. ஓகே, அப்போ இனிமே அந்த சித்தப்பா உனக்கு தேவையில்லை, அப்படிதானே? சித்தாப்ஸ் என்ன சித்தாப்ஸ் அப்படிலாம் அது எப்படி நீங்கள் என்ன அப்படி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க? இல்லை சித்தாப்ஸ், நீங்கள் இப்படி பேசுறது நிஜமாலுமே என் மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது சித்தாப்ஸ். நீங்கள் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. என்றைக்குமே நீங்கள் என்னோட ஆசைக்கு குறுக்க நின்னது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பான விஷயத்தில் நீங்கள் அப்பா கிட்ட போய் தப்பாக சொன்னது கிடையாது. நீங்கள் நினச்சிருந்தா அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நான் வந்து உங்கள் மேலே எவ்வளோ ஒரு 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 மதிப்பு, ஒரு மரியாதை. ஸ்டாப் தட் நான்சென்ஸ் ஐஸ். டேய், நீ மனசில் நினைக்கிறதுக்கும் வாயில் பேசுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த வளர்ற டேய், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதை பாரதியை அடைஞ்சலான்னு கனவு காணாத. நீ எப்படி பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பழி வாங்கலாம்னு நினைக்கிறியோ அதே மாதிரி அவளும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பழி வாங்கலாம்னு நினைக்கலாம்ல. இது கூட புரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? உன் வயசை கடந்தாடா வந்திருக்க சந்தோஷ். நான் சித்தப்பா அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டாப் இது பாருங்க, எனக்கு இப்போ இதை பற்றி பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. I want to be alone. தனியாக விடுங்க. I am sorry. Thank you. Thank you so much. தங்கச்சி ஒரு நிமிஷம், இது கணபதி நகருங்களா? இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி 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 சரி. ஸ்ட்ரைட்டாக போய் முதல் லெஃப்ட்டு, அப்புறம் ரைட்டு, அதெல்லாம் 4வது பில்டிங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா.
அது அந்த சுவிங்கத்தை துப்பிட்டு சொல்லியிருக்கலாம். நில்லுமா. மா மா நில்லுமா. மா சொல்லிக்கிட்டே இருக்க. மா மா நில்லுமா. ஓ மா நில்லுமா. ஓடாதம்மா நில்லுமா.